வணக்கம் திவாகரன், வினுஷா. இன்றைக்கு இருவரும் திருமண பந்தத்தில் இணைஞ்சு செல்வா பேலஸ் ஆம்பல் அரங்கில் மிகவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. அதை மேலும் சிறப்பிக்கிறதுக்காக ஒருத்தங்க எங்கள் மூலமாக உங்களை போய் சந்தோஷப்படுத்தி வியப்பூட்டி ஆச்சரியப்படுத்திட்டு வர சொல்லி ஒருத்தங்க எங்களை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. நாங்கள் எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அனிவர்சரியில் வந்திருக்கிறோம். முதல்ல எங்கள் எம்கே சர்ப்ரைஸ் சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் இருவருக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். ரைட், நாங்கள் எங்கட சைட் சொல்லிட்டோம். இனி நீங்கள் தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் இந்த கிஃப்டை யார் அனுப்பியிருப்பாங்கன்ட்டு. ஆல்ரெடி ஒரு சர்ப்ரைஸ் வந்துட்டுது. இது அடுத்த சர்ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கண்டுபிடிக்க, அப்படிதானே? சரி, சொல்லுங்க பாப்போம் யாருண்டு. பொண்ணு மைக்க உங்களுடைய தாரா இரண்டா ஆல்ரெடி எனக்கு வந்துட்டு. ஸோ இந்த கிஃப்ட் திவாகரன் சைடால வந்திருக்கு. அப்படியா? அவங்கட சைட். சரி, பொண்ணு சொல்லுங்க பாப்போம் யாராக இருக்கு. விளங்கல? ஜஸ்மன் எங்க இருக்கிறாங்க அவங்க? சுவிஸ்ல இல்லை, அந்த பேர்ல இருந்து வரையில. சரி, பொண்ணு ஒருத்தங்களை கெஸ் பண்ணிருக்கீங்க. மாப்பிள்ள யாரு? இவங்களோட அக்கா ஜஸ்மின். சுவிஸ்ல இருந்து சொல்றீங்க? இல்லை. என்ன வேலை கெஸ் பண்ணுங்க பாப்போம். கணக்க யோசிக்கிறீங்க பொம்பளை. அக்கா தான், மாற்றம் இல்லை. சரி பாப்போம். பொண்ணு அக்காவை சொல்லியிருக்கிறாங்க. மாப்பிள்ளை அக்கா தான். சரி பாப்போம். முதலாவது கிஃப்டை உங்களுக்காக குபேரன் சிலையோட உங்களுக்காக 50,000 ரூபாய் காசு வச்சு அழகிய ஜோடிக்காக செல்வம் செழிப்புமாக வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி முதலாவது கிஃப்டை அனுப்பியிருக்கிறாங்க. ஹாப்பி மேரிட் லைஃப் போத் ஆஃப் யூ. சரி, முதலாவது கிஃப்டை தந்துட்டோம். பட் ரெண்டு பேருமே அக்கா தான் என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்க. பட் இது சொந்தக்காரங்க இல்லை, அதையும் தாண்டி ஒரு உறவு. யாரா இருக்கு? அண்ணா. அண்ணாக்கு என்ன பேர்? ஜஸ்ஸு. எங்க இருக்கிறாங்க? ஆஸ்திரேலியால. இல்லை. விளங்கல? ரெண்டாவது அக்கா தான். இல்லை. சரி, நட்பு வட்டத்தில் இருந்து வந்திருந்தா யாரா இருக்கு? மாப்பிள்ளை சைட் ஒரு சின்ன க்ளூ ஒன்று தாரு. பொம்பளை சொல்றேன், நான் போய் சொல்றேன், அப்படிதானே? இல்லை, உண்மையில ஒரு நட்பு வட்டத்தில் என்ன வந்துருக்கு. நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் கூரையும் மாத்தையில், அப்படிதானே? நீ கூரை மாத்தி எடுத்தான் பெரிய ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ டக்குன்னு சொன்னீங்கன்னா நானும் போகலாம் வெளியா. மாப்பிள்ளை உங்களோட சைட். ரெண்டாவது அக்கா. அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்களா? இல்லையா? என்ன பேர் அவங்களுக்கு? ஜஸ்மினா. இல்லை. சரி, ஒரு சின்ன கவிதை ஒன்று வாசிக்கிறேன். அந்த கவிதையில ஏதாவது ஒரு குழு இருக்குதா என்று பார்ப்போம். ஓகே. 12 வருட தோழமையும் சகோதரத்துவமும் எண்ணிலடங்கா அக்கறையும் அன்பும் இதுவரை மாறாமல் தொலைவில் இருந்தாலும் இன்ப துன்பத்தில் தோள் கொடுத்து உடன்புறவா சகோதரனாய் என் தங்கைகளுக்கு இருந்து தைரியத்தை கொடுத்து என்றும் எம் வீட்டின் செல்லப்பிள்ளையாய் எம் மனதில் நீங்கா இடத்தில் இறுதி வர இருக்கும் என் இனிய சிநேகிதனுக்கு என் தங்கையின் தமையனுக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். நிறைய குழு தந்துட்டேன். யாரா இருக்கு? யாரு?
பிரான்ஸ்ல இருந்து இவற்ற ஃப்ரெண்ட் இல்லை. சரி, இன்னொரு குரூப் தாரன். சரி, லுகாசன் ஒரு ஆள். ஓகே, ரைட். அவங்களோட சேர்ந்து என்ன பேர் சொன்னீங்க? தேனுஜன். ரைட். சரி, நான் கணக்கு குழப்பையில். ஆனால் உண்மையில் வந்து இதை எங்களோட கதைச்சு உங்களோட 16 வருட நட்பு என்று சொன்னாங்க. உங்களுக்காக வந்து கனடாவிலிருந்து ரஜீவன், ரேவதி அவங்களோட சேர்ந்து உங்களோட நட்பான லுகாஷன் பிரான்ஸ்ல இருந்து மற்றும் தேனுஜன் சுவிஸ்ல இருந்து. ஸோ ரஜீவனும் ரேவதியும் உங்களோட தங்கையின் கணவர் அவங்க தான் 4 பேரும் சேர்ந்து இந்த ஒரு இன்ப அதிர்ச்சியை வந்து உங்களுக்காக கொடுத்துருக்குறாங்க. எதிர்பார்க்கலன்னு. ஸோ அவங்க ரொம்பவே கவலைப்பட்டாங்க. உங்களோட வெட்டிங்கை வந்து ரொம்பவே மிஸ் பண்ணிட்டோம். நிச்சயமாக வந்து உங்களை வந்து வெகு சீக்கிரம் வந்து உங்களை வந்து சந்திப்பாங்க. அழ வேண்டாம், எனக்கே அழுக வருது. உங்களை வந்து வெகு சீக்கிரம் சந்தித்து தங்களோட திருமண நாள் வாழ்த்துக்களை வந்து உங்களுக்கு நேரையே வந்து அறிவிப்பாங்கன்னு சொல்லி உங்களை வாழ்த்தி உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணி இந்த ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஹாப்பியா? என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? சொல்ல வார்த்தை இல்லை, அப்படித்தானே? ரைட், சந்தோஷம் தானே? ஓகே, மீண்டும் எங்கள் எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின சஞ்சீவன், ரேவதி தங்கையின் கணவர் மற்றும் உங்கள் நண்பன் லுகாஷன் பிரான்ஸ், தேனுஜன் சுவிஸ் அவங்க சார்பாகவும் மீண்டும் இருவருக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை கூறி உங்களிடம் இந்த விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சரி, அதோட சேர்த்து நீங்கள் அழுதோட நானும் கிளம்பிட்டேன். ரைட், அதோட சேர்த்து ஒரு அன்பு கிஃப்ட் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க உங்களுக்காக. உங்களை வாழ்த்தி உங்களுக்காக வந்து ஒரு அழகான ஃப்ரேம் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. அந்த ஃப்ரேமை வந்து நீங்களே ஓப்பன் பண்ணி பாருங்க. ஓகே, ரைட். அந்த படத்தில் என்ன எழுதியிருக்கு? ஹாப்பி மேரிட் லைஃப் போட்டு யார்கிட்ட போட்டோ போட்டிருக்குதுல? ஆஹா, இந்த பிரேமை கொடுத்து உங்களை அள வச்சுட்டாங்க, அப்படியா? ரைட், அதில் வந்து திவாகரன் மாப்பிள்ளைன்ற ஆண்டின்ற ஃபோட்டோ போட்டு உங்களோட வெட்டிங் நாளில் வந்து ஞாபகார்த்தமாக அதை அனுப்பியிருக்கிறாங்க. ரைட், மாப்பிள்ளை சாரி. ரைட், உங்களை வாழ்த்தி உங்களோட ஆன்டிகிட்ட ஃபோட்டோ போட்டு உங்களை 2 பேர்கிட்ட ஃபோட்டோவும் போட்டு உங்களுக்கு வாழ்த்தி உங்களுக்காக ஹாப்பி மேரிட் லைஃப்னு போட்டு ஆர்டிஎல் ஃபேமிலி 2 போட்டு உங்களை வாழ்த்தி அனுப்பியிருக்கிறாங்க. சந்தோஷமா? ரைட், ஆனந்த கண்ணீரோட ஒரு பெரிய சந்தோஷமும், அப்படிதானே? ரைட், என்ன சொல்ல போறீங்க அவங்க ஆர்டிஎல் ஃபேமிலிக்கு? நன்றி. ஓகே, மீண்டும் எல்லார் சார்பாகவும் உங்களை வாழ்த்தி பல்லாண்டு காலம் பல செல்வங்களை பெற்று 16 செல்வங்களை பெற்று வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.